திருப்பலி முன்னிறை. இயேசுவின் திரு இருதயத்திற்கு நெருக்கமான இறைமக்களே, பொதுக்காலம் 10ஆம் ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பேருவகையோடு வரவேற்கின்றோம். இன்றைய வழிபாடு வாயிலாக இயேசுவின் உண்மையான உறவினர் யார் என்று இனம் கண்டுகொள்ள நம்மை அழைக்கிறார் இயேசு. இயேசுவின் பணி வாழ்வுக்கு அன்று பலர் இடையூறு செய்கிறார்கள். இவர் சாத்தானின் தலைவினை கொண்டு அடையாளங்களை செய்கிறார். ஆகவே இயேசுக்கும் சாத்தான் பிடித்திருக்கிறது என்று குற்றம் சாட்டுகிறார்கள். இதை கேள்விப்பட்ட இயேசுவின் தாயும் உறவினர்களும் அவரை தேடி வரும்போது கடவுளின் திட்டத்தை உணர்ந்து அவரின் அன்பு பணிகளை செய்பவர்களே தன்னுடைய உறவினர்கள் என்று கூறுகிறார் இயேசு. தன்னுடைய பணிக்கு தடை செய்பவர்கள் தன்னுடைய உறவினராக இருக்க முடியாது என்று கூறுகிறார். இன்று நாம் சிந்திப்போம். நாம் நம்முடைய இறையன்பு பணிகளால் இயேசுவின் உறவினராகி வாழ்கிறோமா? இக்கல்வாரி பலி வழியாக இயேசுவின் உறவினராக வாழும் வரத்தினை இறைவனிடம் கேட்போம். எந்த தடைகள் வந்தாலும் இறைபணியை தொடர்ந்து செய்வோம். வாருங்கள், கல்வாரி பலியினில் பங்கெடுப்போம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூல் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுளின் வார்த்தைக்கு நாம் ஆதி பெற்றோர் கீழ்ப்படியாமல் பாவம் செய்துவிட்டு பழியை அடுத்திருப்பவர் மீது சுமத்துகிறார்கள். இதை வாசிக்க கேட்கும் நாம் கடவுளின் சாபத்திற்கு ஆளாகாமல் இருக்க கடவுளின் திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து இறைபணி செய்து வாழ்வோம். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்து நகர மக்களுக்கு எழுதிய 2ஆம் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுளின் பணி செய்ய துன்பம் ஒரு பொருட்டல்ல என்று பவுலடியார் கூறுகிறார். நாமும் சாக்கு போக்கு சொல்லாமல் இறைபணி செய்து கடவுளின் அன்பு பிள்ளைகளாக வாழ்வோம். விசுவாசிகள் மன்றாட்டு. அன்பின் நிறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரியினர் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் தூய்மையான இதயத்தோடு நல்ல பணி செய்து அன்பு கருவிகளாக திகழ்ந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமிக்க இறைவா, இந்திய பலியினில் பங்கேற்ற அனைவரும் உமது அருள்வரங்களை நிறைவாக பெற்றிட உமது ஆவியின் கனிகளை அவர்கள் மீது பொழிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். போதகராகிய இறைவா, எங்களுடைய பணி வாழ்வில் எந்த சோதனை தடைகள் வந்தாலும் திடமனதோடு இறைபணி செய்யும் மன ஆற்றலையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்லாயனாகிய இறைவா, எங்கள் சமூகத்தில் எத்தனையோ பேர் இளம் தம்பதியினர் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் மனமுறிவுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்களின் இதயங்கள் திரு இருதய அன்பு தீயால் பற்றி எறிய செய்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானமே உருவான இறைவா, படிக்கின்ற பிள்ளைகள் ஆர்வமோடு படிக்க நல்ல ஞாபக சக்தியையும் அறிவாற்றலையும் கொடுத்து பிள்ளைகளை எந்த ஒரு துன்பமும் நெருங்க விடாமல் காத்து வழி நடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.